வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். வணக்கம். இன்னைக்கு நாம உலகையே அச்சுறுத்துற ஒரு முக்கியமான மருத்துவ நிலைய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஹைப்பர்டென்ஷன். இந்த தொகுப்புல ஹைப்பர்டென்ஷனை வெறும் மருத்துவ கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனா, ஒரு லைஃப் சயின்ஸ் மாணவனா, அப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா, இப்படி பல கோணங்கள்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். உங்களில் பலரும் ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர்ஸ் பிளட் பிரஷர் செக் பண்ணிட்டு 120/80 இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க உடம்புக்குள்ள ஓடுற ரத்த குழாய்கள்ல இந்த எண்கள் என்ன மாயங்களை செய்யுதுன்னு தெரியுமா? நாம இன்னைக்கு பயணிக்க போற பாதை இதுதான். முதல்ல பிளட் பிரஷர் அப்படின்னா என்ன, அதோட அளவீடுகள் என்ன, வகைகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஏன் இத அமைதியான கொலையாளி அப்படின்னு சொல்றாங்க, கடைசியா இதற்கான சிகிச்சைகள், இதெல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல பிளட் பிரஷர் அல்லது ரத்த அழுத்தம்னா என்னன்னு பாப்போம். ஹைப்பர்டென்ஷன் அல்லது உயர் ரத்த அழுத்தம்னா என்ன? இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க இதயத்தை ஒரு தண்ணீர் மோட்டாராகவும் உங்க ரத்த நாளங்களை தண்ணீர் குழாய்களாகவும் கற்பனை செஞ்சுக்கோங்க. இதயம் ரத்தத்தை பம்ப் செய்யும்போது அந்த ரத்தம் ஆர்டரீஸ் எனப்படும் தமனிகள் வழியா பாயுது. அப்படி பாயும்போது அந்த குழாயோட சுவர்கள்ல ஒரு உந்து விசையை ஏற்படுத்துது இல்லையா? அதுதான் பிளட் பிரஷர். இந்த அழுத்தம் தொடர்ந்து அதிகமாதே இருக்கும்போது அந்த குழாய்கள்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அப்புறம் டேமேஜ் ஏற்படுது. இதுதான் ஹைப்பர்டென்ஷன். இந்த இரத்த அழுத்தத்தை நாம 3 கோணங்கள்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண மனிதனுக்கு இது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுற குழாயில ஏற்படுற அதிகப்படியான அழுத்தம், அவ்வளவுதான். ஆனா ஒரு லைஃப் சயின்ஸ் மாணவரோட பார்வையில இது கார்டியாக் அவுட்புட் மற்றும் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் ஆகிய ரெண்டோட பெருக்கல் பலன். அதாவது இதயம் எவ்வளவு ரத்தத்தை பம்ப் செய்யுது, அந்த குழாய்கள் எவ்வளவு மின்தடைய கொடுக்குது அப்படிங்கிறது தான். அதே ஒரு மருத்துவ மாணவருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. சிஸ்டமிக் ஆர்டரியல் பிரஷரோட நாள்பட்ட அதிகரிப்பால் ஏற்படுற வாஸ்குலர் ரீமாடலிங் மற்றும் எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன், இதுதான் உண்மையான பிரச்சனை. இப்போ திரும்பவும் அந்த 120/80 எண்களுக்கே வருவோம். மேல இருக்கிற எண் சிஸ்டாலிக் பிரஷர், கீழே இருக்கிற எண் டயஸ்டாலிக் பிரஷர். இது எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது? சாதாரண மக்களா நாம தண்ணீர் நிரம்பின ஒரு பலூனை ரொம்ப பலமா நசுக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்படி நசுக்கும்போது ஏற்படுற அந்த உச்சக்கட்ட அழுத்தம் தான் சிஸ்டாலிக் பிரஷர். நசுக்கி முடிச்ச பிறகு பலூன்ல மிச்சம் இருக்கிற அழுத்தம் டயஸ்டாலிக் பிரஷர். இத மருத்துவ ரீதியா பார்த்தா இதயத்தோட கீழறைகள் சுருங்கும்போது, அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டால் ஏற்படும்போது உருவாவது சிஸ்டாலிக் அழுத்தம். இதயம் ரிலாக்ஸ் ஆகும்போது, அதாவது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஏற்படும்போது உருவாவது டயஸ்டாலிக் அழுத்தம். அளவீடுகளை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து இதோட வகைகள் என்னென்னு பார்க்கலாம். ஹைப்பர்டென்ஷன்ல 2 முக்கிய வகைகள் இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 90 முதல் 95% கேஸ்கள் பிரைமரி ஹைப்பர்டென்ஷன் இல்ல எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன் வகையைச் சேர்ந்தவை. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தனி காரணம் கிடையாது. மரபியல் அப்புறம் நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். மீதமுள்ள ஒரு 5-10% மட்டுமே செகண்டரி ஹைப்பர்டென்ஷன், அதாவது சிறுநீரக கோளாறுகள் அல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் மாதிரி வேற ஏதோ ஒரு நோயின் காரணமா ஏற்படுற இரத்த அழுத்தம் இது. அடுத்ததா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த ஆபத்து காரணிகள் என்னன்னு பாப்போம். இந்த பிரைமரி ஹைப்பர்டென்ஷன் இவ்வளோ பேருக்கு வர காரணம் என்ன? நம்ம ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிற நிறைய காரணிகள் இருக்கு. இதுல வயது, குடும்ப பின்னணி இதையெல்லாம் நம்மால மாத்த முடியாது. ஆனா மத்தவ உணவுல அதிக உப்பு சேர்க்கறதால அதுல இருக்கிற சோடியம் உடம்புல அதிக நீரை தக்க வச்சுக்குது. இதனால ரத்தத்தோட அளவு அதிகமாகி அழுத்தம் கூடுது. சிகரெட் குடிக்கிறதால அதுல இருக்கிற நிக்கோட்டின் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்யுது. உடல் பருமன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி இதயத்தை ரொம்ப கடினமா உழைக்க வைக்குது. இது கூடவே உடற்பயிற்சி இல்லாததும் மன அழுத்தமும் சேரும்போது ஆபத்து பல மடங்கு பெருகுது. இப்போ நோய்கள்லயே ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதிக்கு வரும், தி சைலண்ட் கில்லர். நோய்கள்லே ரொம்ப மோசமானது எது தெரியுமா? தான் வந்திருக்கிறதே தெரியாம உடம்ப உள்ளுக்குள்ளேயே அழிக்கிற நோய்கள் தான். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைப்பர் டென்ஷனை மருத்துவர்கள் தி சைலண்ட் கில்லர், அதாவது அமைதியான கொலையாளின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தருக்கு இரத்த அழுத்தம் அதிகமா இருந்தாலும் ஆரம்பத்துல எந்த ஒரு அறிகுறியுமே வெளியே தெரியாது. நோயாளிகள் தங்களை முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறதாவே நினைச்சுப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற குழாய்களும் உறுப்புகளும் அந்த அதிகப்படியான அழுத்தத்தால சத்தமே இல்லாம டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதோட உண்மையான ஆபத்து. இரத்த அழுத்தம் முற்றிலும் கைமீறி ரொம்ப ஆபாயகரமான நிலையை எட்டும்போது மட்டும்தான் சில அறிகுறிகள் வெளியில தெரியும். தலைவலி, தலை சுற்றல், மங்கலான பார்வை,
மூச்சு திணறல், அப்புறம் மூக்குல ரத்தம் வடியறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒருத்தருக்கு ஏற்பட்டா உடம்புக்குள்ள அழுத்தம் தாங்க முடியாம சிறிய ரத்த நாளங்கள் வெடிக்க தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அமைதியான கொலையாளிய நாம கண்டுக்காம விட்டா என்னாகும்? அது நம்ம உடம்போட முக்கிய உறுப்புகளை அப்படியே சதைச்சிடும். இதயம் தொடர்ந்து அதிக அழுத்தத்துக்கு எதிரா பம்ப் செய்ய வேண்டி இருக்கிறதால லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபி ஏற்பட்டு கடைசியா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம். மூளைக்கு செல்ற நாளங்கள் சேதமடைஞ்சு ஸ்ட்ரோக் வரலாம். சிறுநீரகங்கள் ஃபெயில் ஆகலாம். கண்கள்ல இருக்கிற சிறிய நாளங்கள் பாதிக்கப்பட்டு ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி மற்றும் பாப்பிலிடிமா ஏற்பட்டு பார்வை கூட பறிபோகலாம். நம்ம உறுப்புகளை இது எப்படி திட்டமிட்டு அழிக்குதுன்னு இப்ப புரியுதா? பயப்பட வேண்டாம். இதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை கிளினிக்கு போய் ரத்த அழுத்தத்தை செக் பண்ணிட்டு அது அதிகமா இருந்தா உடனே பேனிக் ஆகிடாதீங்க. மருத்துவர்கள் ஒரே ஒரு ரீடிங்க வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து கிளினிக்ல செக் பண்றது, வீட்லயே நீங்களே மானிட்டர் பண்றது, அப்புறம் 24 மணி நேரமும் தொடர்ந்து அளவிடுற ஆம்பியுலேட்டரி மானிட்டரிங், இதன் மூலமா தான் சரியான டயக்னோசிஸ பண்ணுவாங்க. சோ தேவையற்ற பதற்றம் வேண்டாம். சிகிச்சைன்னு வரும்போது முதல் படியே நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் தான். உணவுல உப்பை குறைக்கிறது, வாரத்துக்கு 150 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறது, எடைய குறைக்கிறது, முக்கியமா பழங்கள் காய்கறிகள் நிறைந்த டேஷ் டயட்டை ஃபாலோ பண்றது, புகைப்பிடிக்கிறதையும் மது பழக்கத்தையும் கைவிடுறது. இந்த மாதிரியான எளிய மற்றும் ஸ்ட்ராங்கான மாற்றங்கள் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸை நேரடியாக குறைச்சு ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரும். லைஃப் ஸ்டைல் மாற்றங்களை தாண்டி மருந்துகள் தேவைப்படும்போது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மருந்தும் உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான். டயரெட்டிக்ஸ் அதிகப்படியான நீரையும் சோடியத்தையும் வெளியேற்றி பிளட் வால்யூமை குறைக்குது. ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ் மற்றும் ஏஆர்பிஸ் இரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் தசைகள் சுருங்குவதை தடுக்குது. பேட்டா பிளாக்கர்ஸ் இதே துடிப்பை மிதமாக்குது. இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து அந்த அதிகப்படியான அழுத்தத்தை பயாலஜிக்கலா மிக துல்லியமா நியூட்ரலைஸ் பண்ணுது. சோ ஹைப்பர்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாள்பட்ட நிலைன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சு சரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணா எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, உங்க உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த தண்ணீர் குழாய்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. இந்த அமைதியான கொலையாளி உங்க உடம்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்ததா எப்போ உங்க பிளட் பிரஷரை செக் பண்ண போறீங்க? விழிப்புடன் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். Thank you for watching Science Force. இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.